நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்தபோது எதற்காக மெரினா கடற்கரையில் அவரை நல்லடக்கம் செய்யப்படவில்லை, எதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் நினைவு இல்லம் கட்டப்படவில்லை என்பதை பற்றி ஒரு பதிவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பே நான் பதிவு செய்துவிட்டேன். அந்த பதிவின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் ஒருவரை ஒருவர் எதற்காக காமராஜரை மெரினா கடற்கரையில் அவருக்கு நினைவில்லம் கட்டப்படவில்லை என்பது ஒருவரை ஒருவர் இன்றைக்கு விவாத பொருளாக இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவாதித்திருக்கிறார்கள். உண்மையிலே இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனையோ தேர்தல்களுக்கு பிறகு இன்றைக்கு எதற்காக காமராஜருக்கு அங்கு நினைவில்லம் கட்டப்படவில்லை என்ற ஒரு செய்தியாவது இன்றைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் பேசியிருக்கிறார்கள் என்பது உண்மையிலே ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். எதற்காக இந்த பதிவை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அண்ணா அவர்கள் இறந்தபோது மெரினா கடற்கரையில் அவருக்கு நல்லடக்கம் செய்தார்கள். எதற்காக என்றால், மெரினா கடற்கரையில் ஒரு காலத்தில் தலைநகரில் எந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாக்கள் யார் நடத்தினாலும், எந்த அமைப்பு நடத்தினாலும் அந்த மெரினா கடற்கரை தான் நடத்துவாங்க. அங்க சீரணி அரங்கம் என்ற ஒரு அரங்கம் இருந்தது. அந்த அரங்கத்தில் அந்த மேடையில் வைத்துதான் எல்லா மிக பிரம்மாண்டமான விழாக்களும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களும் நடந்திருக்கு. அப்படி என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். அப்ப இந்த இடத்துல அண்ணாவுக்கு ஒரு நினைவில்லம் அமைத்தால், அண்ணாவுடைய நினைவிடத்தை அழகுபடுத்தி ஒரு பூங்காவை போல உருவாக்கிவிட்டால், அண்ணாவுடைய நினைவாக ஒரு அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்து விட்டால், இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மற்ற பயணிகள், இப்படி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மக்கள் அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு வந்து அண்ணாவுடைய நினைவிடத்தையும் பார்ப்பார்கள், பூங்காவை சுற்றி பார்ப்பார்கள், அண்ணாவை பற்றியான செய்திகளை அந்த அருங்காட்சியகத்திலே பார்ப்பார்கள். இப்படிலாம் பார்த்தாங்கன்னா அன்றைக்கு திராவிட கழகம் இன்னும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படிங்கிறதுக்காக அன்றைய நாளில் அண்ணா அவர்களை கடற்கரையில் வைத்தார்கள். அண்ணாவுக்கு பிறகு இறந்த பெருந்தலைவர் காமராஜரை அதே அண்ணாவிற்கு அருகில் உண்மையிலே வைத்திருக்க வேண்டும். ஏன் வைக்கவில்லை? அண்ணாவிற்கு அருகில் காமராஜரையும் வைத்திருந்தால், அண்ணாவை பார்க்க வருகின்றவர்கள் காமராஜருடைய நினைவிடத்தையும் பார்ப்பார்கள். அண்ணாவுடைய நினைவிடம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ, அண்ணாவிற்கு எப்படி ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தையும் பூங்கா போல அமைக்க வேண்டும். அவருடைய அருங்காட்சியகத்தையும் வைக்க வேண்டும். அப்படி என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டிற்கு, தமிழகத்திற்கு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறார்கள், யாரோடெல்லாம் இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் அந்த இடத்துல அந்த அருங்காட்சியில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி என்றால் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு வரக்கூடிய மக்கள் காமராஜருடைய நினைவிடத்திற்கும் போய் பார்ப்பாங்க. அப்படி என்றால் அண்ணாவுடைய பெயரும் புகழும் வங்கி விடுமோ? அப்படி என்றால் காமராஜரை இந்த கடற்கரையில் வைக்காமல் அவரை கிண்டில எங்கேயாவது கொண்டு வச்சிடும் என்று ஒரு திட்டமிட்டு தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைய முதல்வரும் முன்னாள் முதல்வர் அவர்களும் இன்றைக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது, ஏன் நீங்கள் அண்ணா அவர்கள் வைத்திருந்த அந்த இடத்தில் ஏன் காமராஜர் அவர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை? அன்றைக்கு நான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், அவர் முதலமைச்சராக இருந்து இறந்தாரு, இவர் முதலமைச்சராக இருந்து இல்லை, அதனால அங்க வைக்கல, அப்படிலாம் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு ஒருவரை ஒருவர் இன்றைக்கு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்திலே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு விதத்துல மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இல்ல இதுவரையும் எத்தனையோ சட்டமன்ற தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா எந்த தேர்தலையும் இந்த உண்மையை, இந்த சம்பவத்தை குறித்து யாரும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட கட்சிகள் காமராஜருக்கு ஏன் மெரினா கடற்கரையில் நினைவில்லம் அமைக்கவில்லை என்ற ஒரு செய்தியை, ஒரு வேண்டுகோளை, ஒரு விண்ணப்பத்தை இன்றைக்கு ஒருவர் இன்றைக்கு வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே இன்னும் பல உண்மைகள் காமராஜரை பற்றியான செய்திகள் நிச்சயமாக வெளிவரும்.
ஆனால் அதற்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றார்கள். அதை பதிலை கேட்டு எடப்பாடி அவர்களும் அதற்கு பதில் பேசியிருக்கின்றார்கள். இப்படி ஒருவரை பேசிக் கொண்டிருந்தாலும் நான் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நான் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு கோரிக்கையை இன்றைக்கு இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். யார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும் மெரினா கடற்கரையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரில் ஒரு அருங்காட்சியகம் கட்டப்பட்டு அந்த அருங்காட்சியகத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய முழு திருவுருவச் சிலையை நிறுவி அந்த அருங்காட்சியகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த அத்தனை சேவைகளையும் படம் பிடித்து படமாக அந்த அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் வரக்கூடிய தேர்தல் முடிவில் யார் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றாலும் அவர்கள் இதை காமராஜருக்கு மெரினா கடற்கரையில் ஒரு அருங்காட்சியகம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைய நாளில் நான் முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.